வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பதிவில் நாம டச்லெஸ் ஸ்னோ ஃபோம் கார் வாஷ் ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நிறைய இடத்துல கார் வாஷ் சென்டர்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஷாம்புக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. முதல்ல நாம மேக்கிங் வீடியோ பார்த்துடலாம். 500 ml ஸ்னோ ஃபோம் கார் வாஷ் ஷாம்பு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல லை சொல்யூஷன் கூல் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாங்க. லை சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக கூலான பிறகு தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக கூலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் சார்ஜ் பண்ணிடலாங்க. கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் நான் பிடிஎஃப் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறேன். மெஷர்மெண்ட்ஸ், ப்ரொசீஜர் எல்லாமே. அடுத்து நம்ம ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணலாங்க. ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க. ஆசிட் ஸ்லரி பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட். அடுத்து லை அடிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. லை சொல்யூஷன் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோமோ அவ்வளோத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி pH 7 வரும்போது ஸ்டாப் பண்ணிடலாங்க. லை அடிஷன் பண்ணும்போது அவசரப்படக்கூடாது. இது டைம் எடுக்கும். இருந்தாலும் ஸ்லோவாக தான் பண்ணணும். ஏன்னா லை அடிஷன் ஒரு முக்கியமான ஸ்டெப். pH 7 தாண்டி கிட்டத்தட்ட 9-12 கிட்ட போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம லை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணி மறுபடியும் pH குறைக்கலாம். 7 கிட்ட கொண்டு வரலாம். இப்போது pH எனக்கு 7 ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் லை அடிஷன் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒன்ஸ் லை அடிஷன் முடிஞ்சதுன்னா மீதி இருக்கிற மெட்டீரியல்ஸ் 1 by 1 நம்ம சார்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஷாம்பு ரெடி ஆகிடும். அடுத்து SLS பவுடர் நான் சார்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. அடுத்து டெக்ஸாஃபன் பேஸ்ட், அதாவது SLES 70% கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பேஸ்ட் சார்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. இது ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட். கிட்டத்தட்ட நம்ம ப்ரைமரி சர்ஃபாக்டண்ட்டாக 3 மெட்டீரியலை பயன்படுத்தியிருக்கிறோங்க. ஆசிட் ஸ்லரி, SLS பவுடர், SLES பேஸ்ட். அடுத்து நம்ம CAPB சேர்க்கலாங்க. இதை நம்ம ஒரு கோ சர்ஃபாக்டண்ட்டாகவும் ஒரு ஃபோம் பூஸ்டராகவும் ஒரு கண்டிஷனிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்துகிறோம். அடுத்து லாரைல் அமீன் ஆக்சைடு ஆட் பண்ணலாங்க. இது இன்னொரு அமோடரிக் சர்ஃபாக்டன்ட், மைல்டான சர்ஃபாக்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஒரு ஃபோம் ஸ்டெபிலைசரை ஆட் பண்ணுறோங்க. கார் வாஷ் ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் டென்ஸான ஃபோம் ஃபார்ம் ஆகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ஃபோம் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு லாரைல் அமீன் ஆக்சைடோட ரோல் இம்பார்ட்டண்ட். இதை நம்ம தனியாக சேர்க்காமல் இன்னும் 2 மெட்டீரியல் இதன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஆட் பண்ணிடலாங்க. இன்னொரு மெட்டீரியல் ஆல்ஃபாக்ஸ் 200. இதுக்கு நிறைய ரோல் இருக்குது. இது ஒரு நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெட்டிங் ஏஜென்ட், எமல்சிஃபையர். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலேஷனில் பார்த்தோம்னா நம்ம ஆனியானிக் சர்ஃபாக்டன்ட், அமோடரிக் சர்ஃபாக்டன்ட், நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட் அந்த கம்போசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது சிலிக்கோன் எமல்ஷன். சிலிக்கோன் எமல்ஷன் பயன்படுத்துறதுல சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குங்க. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா சிலிக்கோன் எமல்ஷன் சேர்க்கும்பொழுது அந்த கார் வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸோட ஒரு க்ளோஸி லுக்கோடு இருக்கும். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். வாட்டர் ரிப்பல்லன்சி ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஈஸியாக அந்த கார் அழுக்காகாது. மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கோன் எமல்ஷன் ப்ராடக்டோட கிளாரிட்டியை குறைக்கும். கார் வாஷ் ஷாம்புவோட கிளாரிட்டியை குறைக்கும். கொஞ்சம் கலங்கல் தன்மை தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபோம் ஸ்டெபிலிட்டியும் குறைக்கும். இது அப்போ இது பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னா பயன்படுத்தலாம், அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாங்க. அடுத்து ஆல்ஃபா ஒலிஃபின் சல்ஃபோனேட் லிக்விட். ஆல்ரெடி நம்ம நிறையா சர்ஃபாக்டன்ட்ஸ் போட்டிருக்கோம். இதை நம்ம ஒரு சர்ஃபாக்டண்ட்டாக பயன்படுத்தலை. இதை ஒரு ஃபோம் ஸ்டெபிலைசராக, ஃபோம் பூஸ்டராக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஃபார்முலேஷனில் AOS தேவைப்படுது. அடுத்து HEDP சேர்க்கலாங்க. இதுக்கு இன்னொரு நேம் எடிட்ரோனிக் ஆசிட்.
இது வந்து ஒரு சீலேட்டிங் ஏஜெண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம பயன்படுத்துகிற வாட்டரில் ஏதாவது மினரல்ஸ் இருந்ததுன்னா இந்த மினரல் டெபாசிட்ஸ் இந்த ப்ரிசிபிடேட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும் ஃபார்முலேஷனை க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸை. ஸோ அதுக்காக HEDP நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பியூட்டைல் கிளைக்கால் ஆட் பண்ணலாங்க. இது ஒரு சால்வெண்ட். இது வந்து ஹெவியான ஸ்டபனான சாயில் பார்ட்டிகல்ஸ், ஆயில், கிரீஸ் இதையெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. கார் வாஷ் ஃபார்முலேஷனில் இதனோட ரோல் தவிர்க்க முடியாத ரோலுங்க. அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா போடும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். இது மெட்டீரியல்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்து சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணலாங்க. இது வந்து ஒரு க்ளீனிங் மெட்டீரியல், வாட்டர் சாஃப்ட்னர். அது மட்டும் இல்லாமல் pH வந்து ஆல்கலைன் pHஆக இது மாற்றி கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து சோடியம் சிட்ரேட் ஆட் பண்ணலாங்க. இதுவும் வந்து ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் தான். இது வந்து ஒரு pH பஃபராக ரோல் ப்ளே பண்ணும். அதாவது அந்த pH ரேஞ்சு தாண்டி போகாமல் அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் யூஸ் ஆகுங்க. 7 to 8 ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்து கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து க்ரீன் கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேங்க. ஃபைனலாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. கலர் ஆட் பண்ண பிறகு அந்த கலர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போது நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துடலாங்க. இந்த ஃபார்முலாவுக்கு 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்முலாங்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி ஷெல்ஃப் லைஃப் முக்கியம். ஒன்று வந்து சோடியம் பென்சோயேட், இன்னொன்று வந்து பீனாக்சி எத்தனால். பர்ஃப்யூம்ஸ் எதனா சேர்க்கறதுனாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ ப்ராசஸ் முடிஞ்சுது. இதை நம்ம எடுத்து வச்சுருவாங்க. 24 hours பொறுத்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 day ஆகிடுச்சுங்க. கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிருக்கு. இதை நம்ம அமேசானில் வாங்கின ஒரு கார் வாஷ் ஷாம்பு கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து ஸ்னோ ஃபோம் கார் வாஷ் ஷாம்பு. அதிகமாக அமேசானில் ரேட்டிங் வந்த ஒரு ஷாம்பு இது. இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் சேனலாக எடுத்துருக்குறோம். இது வந்து பானுவோட கார் வாஷ் ஷாம்பு. இது வந்து அமேசானில் வாங்கின கார் வாஷ் ஷாம்பு. கிட்டத்தட்ட ரெண்டுமே கம்பேரிஷன் பார்த்தோம்னா மோரல்லஸ் ஈக்குவலாக இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அமேசானில் வாங்கினது 100% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம கார் வாஷ் ஷாம்பு ஒரு 90% இல்லை 95% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு 5% டிரான்ஸ்பரன்சி குறைவாக இருக்குது. இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா நம்ம சிலிக்கான் எமல்ஷன் சேர்த்துருக்கோம். சிலிக்கான் எமல்ஷன் சேர்க்கும்போது கொஞ்சமாக கிளாரிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம pH செக் பண்ணிடலாங்க. இது அமேசானில் வாங்கினது. pH வந்து 7 இருக்குது. நம்மளதும் pH 7 தாங்க இருக்குது. இதை கிளாரிட்டி வேணும்னு நினச்சோம்னா கிளாரிட்டி கொண்டு வரலாம். கொஞ்சமாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணோம்னா கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடும். பட் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறதுலையும் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணும்போது அது ஒரு சால்வெண்ட், க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக இது வந்து அந்த ஃபோமோட ஸ்டெபிலிட்டியை குறைக்கும் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். நான் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணல. உங்களுக்கு கிளாரிட்டி தேவைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆட் பண்ணிடலாம். பட் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அது ஃபோம் ஸ்டெபிலிட்டியை குறைக்காது. நம்மளுக்கு 5% தான் அந்த டிரான்ஸ்பரன்சி மிஸ் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நம்ம IP ஆட் பண்ணால் போதும். டோசேஜ் பொறுத்த வரைக்கும் 1:10 ஓகேங்க. அதாவது 50 ml ஷாம்பு எடுத்துக்கிட்டு 500 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை நாம் ஸ்னோ ஃபோமிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். 1:15 கூட பண்ணலாம், இல்லை 1:20 கூட பண்ணலாம். வாஷிங் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் மேனுவல் வாஷிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1:50 எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு 10 ml எடுத்து 500 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம மேனுவலாக வாஷிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பிஸ்னஸில் எப்படி லட்சங்கள் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு கிடையாது, இந்த ஃபார்முலாக்குன்னு கிடையாது, எல்லா பிஸ்னஸ்க்குமே இது பொருந்தும். இது வந்து ஒரு அப்ரோச் தான், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒருத்தர் வந்து மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருன்னா எப்போ முடியும்? அது மாதம் 5 லட்சம் சேல்ஸ் பண்ணாருன்னா அதில் அவருக்கு ப்ராஃபிட் 20% இருந்தால் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். இதுதான் வந்து பிஸ்னஸோட ரோல். 5 லட்சம் சேல் பண்ணணும்னா பெர் டே அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்? ஸோ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணணும்னா ஒரு ப்ராடக்ட் எத்தனை லிட்டர் அவர் தயாரிக்கணும்? ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்னோ ஃபோம் கார் வாஷ் ஷாம்புவே எடுத்துக்குவோம்.
ஒரு நாளைக்கு 200 லிட்டர் இல்லை 300 லிட்டர் அவரால் தயாரிக்க முடிஞ்சதுன்னா, அது அவரால் சேல்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அவருக்கு மாதம் 1,00,000 வரும். 200 லிட்டர் இல்லை 500 லிட்டர் தயாரிக்கிறது ஈஸி. சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் போதும், சின்ன செட்டப் இருந்தாலும் போதும், கொஞ்சமாக லேபர் இருந்தாலும் போதும் தயாரிக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 500 லிட்டர் சேல்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அதுதான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அந்த அப்ரோச் எப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாங்க. முதல்ல நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த ஊருக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஊருக்கு போக போகிறோன்னே தெரியாமல் நீங்கள் எங்கே போயிட்டு இருந்தாலும் அந்த ஊர் ரீச் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து 3 வருஷம் பொறுத்து ஸ்னோஃபோம் கார் வாஷ் ஷாம்பு தயாரிக்கிறதுல ஒரு நல்ல மேனுஃபேக்சரராக இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு 100 கஸ்டமர் 200 கஸ்டமர் இருக்கணும். மந்த்லி நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 லிட்டர் சேல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ண முடித்த பிறகு அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கணும். அதாவது ரோட் மேப், விஷன் மிஷன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆண்டுகள் இல்லை 3 ஆண்டுகள் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் கோல் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த ப்ராசஸில் பண்ணும்போது மட்டும்தான் லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஃபார்முலா இருக்குது, நாளைக்கு நம்ம அந்த ப்ராடக்ட் போட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு 1 lakh வராது. ஸோ அதை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு 6 மாதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க 15 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியாக கிடையாது, ஆவரேஜ் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அது யூஸ் இல்லை. ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் தி பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களால பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும். அவங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்காது. அந்த மார்க்கெட்டிங் கரெக்டாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அவங்க ப்ராடக்டை டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு அது வளர்ச்சியாக இருக்கும். ஸோ 15 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் விட்டுட்டு ஒரு நல்ல ப்ராடக்டை தி பெஸ்ட்டாக கொடுக்கும்போது அவங்களால அந்த கோலை ரீச் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்னோஃபோம் கார் வாஷ் ஷாம்புவை எடுத்துப்போம். முதல்ல 6 மாதம் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்டடி, மார்க்கெட் அனலைசிஸ். அதாவது மார்க்கெட்டில் கார் வாஷ் ஷாம்பு எத்தனை பிராண்டு கொடுக்குறாங்க, அவங்க குவாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு ட்ரையல் பேட்ச் செஞ்சு பார்க்கணும் உங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ அதனோட ப்ரைஸ் என்ன, உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கட்டுப்படி ஆகுது. ஸோ ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 month 2 month 3 month இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 6 மாதம் பொறுத்து தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த 6 மாதம் தேவையானா இந்த 6 மாதம் தேவை. நீங்கள் வந்து உறுதியாக ஒரு பிராண்டட் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதோட பெட்டராக இருக்குன்னு ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி வெளியில் கொண்டு வரதுக்கு ஃபார்முலா இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு உங்கள் சிஸ்டம், உங்கள் மெட்டீரியல்ஸ், உங்களோட லேபரை பயன்படுத்தி ஒரு நல்ல குவாலிட்டியாக கொண்டு வரதுக்கு 6 மாதம் ஆகும். ஆனால் ஒன்ஸ் இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஸோ முதல் 6 மாதம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த மார்க்கெட் அனலைசிஸ்க்காகவும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, பிராண்டட் ஈக்குவலாக நம்ம ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும், சாம்பிள்ஸ் ஃப்ரீயாக சில பேருக்கு கொடுக்கணும். இது வந்து கிரவுண்ட் ஒர்க்கு தான், ஃபீல்டு ஒர்க்கு தான். ஒரு 5 சர்வீஸ் சென்டரில் போயிட்டு சாம்பிள் கொடுங்க. கொஞ்சமாக கொடுக்காதீங்க, 100 ml 50 ml, ஒரு 500 ml 1 லிட்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் டே அவங்கள போய் அர்ஜென்ட் பண்ணாதீங்க. 1 வீக் பொறுத்து 10 days பொறுத்து போங்க. அவங்கள ஃபீட்பேக் கேளுங்க, எப்படி இருக்குது. ஃப்ரீ சாம்பிள் தான், 1 வீக் டைம் கொடுங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கேளுங்க. சில பேர் மறந்துருப்பாங்க, அப்படியா ஷாம்பு கொடுத்தீங்களா, எங்கே வச்சிங்கன்னு கேட்பாங்க. 100 சாம்பிள் கொடுங்க. ஸோ இந்த ஒர்க் ஸ்லோவாக பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 கஸ்டமர்ஸ்க்காவது சாம்பிள்ஸ் கொடுத்து, ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்து அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு எதிர்பாருங்க. அந்த ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் என்ன ரிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் ஜெனுவனாக இருக்கும். சப்போஸ் அவங்க ஃபீட்பேக் ஜெனுவனாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு மாதிரி பண்ணலாம். அதாவது கடையில் பிராண்டடாக ஒரு கார் வாஷ் ஷாம்பு வாங்கி உங்கள் ஷாம்புவையும் சேர்த்து தனித்தனியாக 2 பாட்டிலில் ஏபின்னு போட்டு கொடுத்துருங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இது பெட்டராக இருக்குது இல்லை 2 ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 சர்வீஸ் சென்டர்ஸில் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்து பிராண்டட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியன்ஸ், ஏன்னா அவங்க தான் கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம வந்து மேனுஃபேக்சர்ஸாக இருந்தாலும் நம்ம கார் வாஷ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க சொல்கிற ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கும். 5 பேர் 6 பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 100 கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கணும். அவங்ககிட்ட பைசா வாங்கணும். வேறு 5 கஸ்டமர்ஸ் 10 கஸ்டமர்ஸை பார்த்து 1 லிட்டரோ 5 லிட்டர்ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறது கிடையாது. இந்த ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகாது. பட் இது வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்.
அகைன் அவங்ககிட்ட கொடுத்து அந்த காசு அவங்ககிட்ட வாங்கணும். ஸோ காசு கொடுத்து வாங்குற கஸ்டமர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அது 1 லிட்டர் வாங்கினாலும் சரி, இல்லை 5 லிட்டர்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ஜஸ்ட் ஒரு 500 ml வாங்கினாலும் சரி, அவங்க ஃபீட்பேக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்களை கூப்பிட்றாங்களா ஃபோன் பண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் கன்சியூமபிள்ஸ், ஒன்ஸ் உங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி தேவைப்படும். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, உங்கள் குவாலிட்டி நல்லா இருக்கு, ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகுது, அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா டெஃபினட்டாக ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அடுத்து காசு கொடுத்து வாங்குறவங்க 5 பேர் 10 பேர் உங்களை கூப்பிடுறாங்களான்னு பாருங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் 6 monthsல நம்ம பண்ண முடியும். சப்போஸ் அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஒரு 5 கஸ்டமர் 10 கஸ்டமரை உங்களால் திருப்திப்படுத்த முடியுது அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 5 இல்லை 10 கார் வாஷ் சென்டரில் கொடுத்து நம்மளால் ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்ககிட்ட இருந்து வாங்க முடிஞ்சதுன்னா, அவங்க ஜெனுவனாக ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இதை சேல்ஸ் பண்ணலாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க்கு தான், ஃபீல்டு ஒர்க்கு தான். பட் இதுக்கப்புறம் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து வந்து நம்ம பண்ணுறது சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். முன்னாடி வரையும் பண்ணது கிரவுண்ட் ஒர்க் ஃபீல்டு ஒர்க்கு தான், அது அதோட போதும். இனிமேல் நம்ம கிரவுண்ட் ஒர்க்கு ஃபீல்டு ஒர்க்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டோடு இருக்கீங்க, குவாலிட்டி எப்படி கொடுக்கணும், ப்ரைஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு ஃபேஸ்புக், அதாவது சோஷியல் மீடியாவை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதாவது சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் எடுத்துப்போம். ஃபேஸ்புக்கு பயன்படுத்துறதுன்னா நம்மளுக்கு என்ன ஃபீடு வருதோ அதை பார்க்கறதில்ல ஃபேஸ்புக் பயன்படுத்துறது. காட்டுல சிங்கமோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேங்க, காட்டுல சிங்கமோ புலியோ இருக்குன்னா அதுக்கு என்ன தேவையோ அது வேட்டையாடி எடுத்துக்கும். அது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும், யாராவது கொண்டு வந்து போட்டு அதை சாப்பிடும், அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் கார் வாஷ் ஷாம்பு பண்ணியிருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுங்க. கார் வாஷ் ஷாம்புன்னு ஒரு கீவேர்டு போட்டிங்கன்னா நிறைய குரூப்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு குரூப்பாக ஸ்டடி பண்ணுங்க. அந்த குரூப் என்ன குரூப், அது அதில் யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், எல்லா சோஷியல் மீடியாலையும் பண்ணலாம். ஸோ கார் வாஷ் ஷாம்பு சம்மந்தமாக குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் 200 பேர் நீங்கள் ஜிமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ எடுங்க. எடுத்த பிறகு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா வந்து ஒரு ஜிமெயில் மூலமாகவோ கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏஐ டூல்ஸை பயன்படுத்தணும். இது தெரியாமல் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க. ஒரு 100 பேருக்கு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். நீங்கள் 100 பேருக்கு பண்ணீங்கன்னா 100 பேர் வாங்க மாட்டாங்க. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும், பட் டெஃபினட்டாக பண்ணணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். கஸ்டமர் சைக்காலஜி, எந்த கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க, யார் வாங்க மாட்டாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நிறைய நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 6 மாதத்தில் ஒரு 5 கஸ்டமர் 10 கஸ்டமர் பிடிச்சாலே பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு 5 லிட்டர் இல்லை 10 லிட்டர் நீங்கள் சப்ளை பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட்டில் நீங்கள் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் வந்து பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த ஃபார்முலாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் உங்களுக்கு, அதாவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்குது, அவங்கள எப்படி ரீச் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா எடுத்திருக்கு, ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் டெவலப் பண்ணணும். முழுக்க முழுக்க டெவலப்மெண்ட் மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கூடவே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லீகல் ஒர்க்கு, அஃபிஷியல் ஒர்க்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், அக்கௌண்ட் சம்மந்தமான ஒர்க்கெலாம் நீங்கள் பேரலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். ஸோ இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமர்ஸை அதிகமாக நீங்கள் கொண்டு வரீங்களோ, முதல்ல 6 மாதம் ஒரு 10 கஸ்டமர்னா 2வது 6 மாதத்தில் 100 கஸ்டமர்ஸ் கொண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒர்க் முழுக்க முழுக்க டெவலப்மெண்ட் ஒர்க்கு தான். அதாவது அந்த பிஸ்னஸை வளர்ச்சி அடையிறீங்க, குவாலிட்டி பற்றிலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ இந்த ஒர்க்கு நீங்கள் ஒரு 100 கஸ்டமர்ஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டைமில் உங்கள் பிஸ்னஸோட ஸ்கேல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அடுத்த 6 மாதம் 1 இயருக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது அந்த ப்ராடக்ட் மட்டுமே நீங்கள் வளர்ச்சி அடையாமல் உங்கள் ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் இன்னும் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணலாம்.
இப்போ நீங்கள் கார் வாஷ் ஷாம்பு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் என்ன மாதிரி ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டில் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கார் வாஷ் ஷாம்பு, மீடியம் குவாலிட்டி இல்லை லோ காஸ்ட் தனித்தனியாக பண்ணி யாருக்கு கொடுத்தா அவங்க வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இல்லைன்னா வேறு வேறு ஃப்ளேவரில் கார் வாஷ் ஷாம்பு கொடுக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாக நேச்சுரல் மெட்டீரியலை பயன்படுத்தி ஒரு கார் வாஷ் ஷாம்பு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த கார் வாஷ் ஷாம்புலேயே வந்து நிறைய அந்த வெரைட்டிஸ் இருக்குது. அந்த 2 வீலர்ஸ் கார்ஸுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு கார் வாஷ் ஷாம்பு, இல்லை பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஷாம்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். இந்த டைமில் உங்கள் கஸ்டமர்ஸோட பேஸ் நெட்வொர்க் வந்து 300, 500 அந்த மாதிரி ரீச் பண்ணலாம். ஸோ 300 கஸ்டமர்ஸ், 500 கஸ்டமர் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் குறைஞ்சபட்சம் ஒரு 50 லிட்டர்ஸ் மந்த்லி வாங்கினா கூட உங்களுக்கு அந்த லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரோட் மேப் தான், ஒரு ஐடியா தான் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். இது எதை பொறுத்திருக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறீங்க, எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த ரோட் மேப்பில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு கை கொடுக்காது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் கை கொடுக்கும். தினமும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது ஏதாவது புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ்க்கு அடுத்து என்ன தேவைப்படுதோ அந்த புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். 1 மணி நேரமாக திங்க் பண்ணணும். அந்த ஸ்பேஸ், அந்த சைலன்ஸ் இருக்கணும். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 1 மணி நேரம் திங்க் பண்ணணும். ஸோ இந்த 3 மணி நேரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு, பணம் கிடையாது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். மீதி 5 மணி நேரம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணும்போது லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபார்முலான்னு கிடையாது. எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாருக்குமே பொருந்தும். அது நான் லேர்ன் பண்ணணும்னு சொன்னேன். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த காலம் வந்து ஒரு பொற்காலம். நம்மளுக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் கையில் வச்சுருக்கோம். அதில் வந்து எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம நினச்சோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணலாம். அது வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து காமர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் மேக்கிங்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தேவை அந்த மைண்ட் செட்டு தான், லேர்னிங் மைண்ட் செட். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது.